வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த வீக்கெண்டுக்கு 3 தமிழ் படமும் ஒரு இங்கிலீஷ் படம். ஆக்சுவலாக அந்த இங்கிலீஷ் படம் 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் முதல்ல பவர் பாண்டி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தனுஷுக்கு டேரக்டரா அஃபிஷியலாக முதல் படம். தமிழ் புத்தாண்டுன்றதுனால புதுசாக ஏதாவது பண்ணமே அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ நாளாக சொல்லிட்டு வந்த ரிவ்யூ ஃபார்மேட் இருக்கு இல்லையா, படத்துடைய பிளாட் லைனு, நடிகர்கள், டெக்னிக்கல் குரூ, அப்புறம் நிறை குறைன்ற ஒரு ஃபார்மேட்டை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கோம். அது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பவர் பாண்டி படத்தை பார்க்கும்போது 8 தோட்டாக்கள் படம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. 2 படத்துக்கு சுத்தமாக எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 படத்துலையுமே வயசானவங்க தான் ப்ரொட்டாகனிஸ்ட். 2 பேருடைய ரோல்ஸுமே ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருந்தது. அதான் ஒரே காரணம். இந்த படத்தில் பவர் பாண்டியில் ராஜ்கிரண் ரொம்ப சூப்பரான இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. முக்கியமாக இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி குடிச்சிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு சீனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ நேரம் கொஞ்சம் அப்படியே சீரியல் தனமாக போயிட்டு இருந்த படம் அந்த பாயிண்ட்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து படம் முடியும் போது கம்பீரமாக நிற்குது. தனுஷ், மடோனா செபாஸ்டியன் வர அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனும் அதில் ஷான் ரால்டனோட இசையும் தான் படத்துடைய ஹார்ட் பீஸே. படம் மொத்தத்திலுமே வசனம் ரொம்ப இயல்பாகவும் எமோஷன்ஸ் மிக இல்லாமலும் இருக்கு. ரேவதி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரியான ரோல் தான் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பிரசன்னான்ற ஒரு நேச்சுரலான நடிகரை இன்னும் கூட தமிழ் சினிமா பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போதும் தோணுச்சு எனக்கு. சாயா சிங் அவருடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த குழந்தைங்க ராகவன், சவி சர்மா, பக்கத்து வீட்டு பையனா அவர் ரின்சன்னு பெர்ஃபெக்டான காஸ்டிங்கும் படத்துக்கு கூடுதல் பலம். மாஸ்டர், நீ உன் பையன் வாழ்க்கையும் பேர பசங்க வாழ்க்கையை வாழ்றே தவிர உன் வாழ்க்கையை வாழ்ற மாதிரி எனக்கு தெரியல. முதல் பாதியோட சீரியல் தனமான டோன், கொஞ்சம் செயற்கையான காட்சிகள், இதெல்லாம் மட்டும்தான் படத்தோட மைனஸா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நம்மளை உட்கார வச்சு ஃபீல் பண்ண வச்சு நெகிழ வச்சதில் ஜெயிச்சிருக்காரு இயக்குனர் தனுஷ். வீட்டில் இருக்கிற வயசானவங்க அவங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழறாங்களா, அவங்கள நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறோமான்னு ஒரு சில விஷயங்களை மெசேஜாக சொல்லாமல் கன்வே பண்ண விதம் சிறப்பாக இருந்தது. இயக்குனர் தனுஷோடைய மெச்சூர்டான ரைட்டிங் படம் முழுக்க எவிடென்ட்டாக தெரிஞ்சுது. சின்ன க்யூட்டான மூமெண்ட்ஸ், ஓவர் த டாப் போகாத நேச்சுரலான எமோஷன்ஸ், மெல்லிசான ஹியூமர், இதெல்லாம் பவர் பாண்டி படத்தோட மற்ற ஹைலைட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த பவர் பாண்டி படத்தை நீங்கள் ஒரு வாட்டி தியேட்டரில் போய் பார்க்கலாம். அதான் ஆட்டம் முடிஞ்ச மாப்ள, இனிமே தாண்டி ஆட்டமே ஆரம்பம். படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ரீரிகார்டிங் வந்து இளையராஜா பண்ண மாதிரி இருந்தது. அதே பேட்டர்லேயே இருந்தது. காப்பி வச்சா வரல, அதே பேட்டர்னில் இருந்தது. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு வெளில வரும்போது மியூசிக் டைரக்டர் ஷான் ரால்டர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டோம், அந்த இடத்துல அப்படியே இளையராஜா மாதிரி இருக்குன்னா அவங்க கான்ஷியஸாக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி படத்தில் வந்து தனுஷ் இன்னும் கூட ஸ்மார்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. ஒரு இடத்துல வந்து ஏன் இந்த டைட்டில் வச்சிருக்காங்க பவர் பாண்டி, அவருக்கு பேர் ஏன் அப்படி ஒரு அடமொழியாக இருக்கணும் போது அதுக்கு விளக்கம் அவரே சொல்லுவார். அந்த காலத்தில் ஸ்டன் மாஸ்டர்லாம் கூட ஒரு அடமொழி இருந்தால் கெத்தாக இருக்கும், அதனால தான் பவர் பாண்டின்னு வச்சுக்கிட்டேன் ராஜ்கிரணே ஒரு சீனில் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு சீனில் ராஜ்கிரண் ரேவதி போர்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் கபாலி ரொமான்ஸ் மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ராஜ்கிரணே கபாலி படத்தில் வர அந்த மாயாநிதி பாட்டை பாடிடுவார். இந்த மாதிரி வந்து படத்தில் நிறைய ஸ்மார்ட்டான விஷயங்களை தனுஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்மார்ட்டாக பண்ணாத ஒரு விஷயம் படத்தோட டைட்டில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, பவர் பாண்டி அப்படின்ற டைட்டில் டாக்ஸ் எக்ஸெப்ஷனுக்காக பாண்டி அப்படின்னு வச்சிருக்காங்க. அது தங்கப்பா தக்க மாதிரி சேர்த்து படிக்கும்போது பப்பாண்டி அப்படின்னு இருக்குது. உலகத்திலேயே இது வரைக்கும் யாரு வைக்காத பேரு முருகேசன் வச்சுக்கோ. என்ன சிரிக்கிறீங்க? இது பொம்பளை பிள்ளைங்க. சரி, முருகேசன் வச்சுக்க.